வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஜூன் 2026க்கான உங்களுடைய ராசி பலன்களை பத்தின ஒரு சுவாரஸ்யமான மற்றும் ரொம்ப விரிவான அலசலுக்கு தான் இப்ப நம்ம வந்திருக்கிறோம். இந்த மாசம் உங்களுக்கு என்னென்ன சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கிறீங்களா? வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம முக்கியமா 5 விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த மாதத்தோட ஒரு பொதுவான கண்ணோட்டம். அடுத்து உங்களோட தொழில், பயணம் மற்றும் கல்வி எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். தொடர்ந்து குடும்ப உறவுகள், காதல், பொருளாதாரம், ஆரோக்கியம், அப்புறம் கடைசியா இந்த மாதத்துக்கான ஒரு ஸ்பெஷல் பரிகாரம். இது எல்லாம் தான் இந்த விளக்கப்பதிவில் நாம அலச போறோம். சரி, முதல்ல ஜூன் 2026க்கான ஒரு பொதுவான கண்ணோட்டத்தை பார்த்துடலாம். சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு பாசிட்டிவான எனர்ஜி, அதாவது நேர்மறையான ஆற்றல் நிறைஞ்ச மாதம்னு தாங்க சொல்லணும். ஆமாங்க, ஜூன் மாசம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு குறிப்பா ரொம்பவே பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொடுக்க போகுது. உங்களோட வாழ்க்கையில ஒரு ஃபார்வர்ட் மொமெண்டம், அதாவது ஒரு முன்னோக்கிய பாய்ச்சல் கண்டிப்பா இருக்கும். பல நாளா அடடா இது நடக்கலையேன்னு தேங்கி நின்ன விஷயங்கள் எல்லாம் இப்ப செம ஸ்பீடா வேகம் பிடிக்கும். நினைச்சாலே ரொம்ப உற்சாகமா இருக்குல்ல? நிச்சயமா இது உங்க முயற்சிகளுக்கு கைமேல் பலன் கிடைக்க போற ஒரு அருமையான மாசம். அடுத்து நாம பார்க்க போறது உங்களோட தொழில், பயணம், அப்புறம் கல்வியை பத்தி. இந்த ஏரியால ரொம்பவே சுறுசுறுப்பான அதிரடியான சில மாற்றங்கள் உங்களை தேடி வரப்போகுது. அதாவது வேலை சம்பந்தமா நீங்க அடிக்கடி பயணம் செய்ய வேண்டியிருக்கும். ஐயோ, மறுபடியும் டிராவலான்னு சலிச்சுக்காதீங்க. ஏன்னா இந்த பயணங்கள் உங்களுக்கு புது புது வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகுது. பிசினஸ் பண்றவங்களுக்கு உங்களோட பிசினஸ் அணுகுமுறையே டோட்டலா மாற்றி அமைக்கிறதுக்கான அருமையான வாய்ப்புகள் கிடைக்கும். இது உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இது நிஜமாவே ஒரு பொற்காலம் தாங்க. படிப்புல மிக உயர்ந்த வெற்றி கிடைக்கிறதோட மட்டும் இல்லாம போட்டித் தேர்வுகள்ல நீங்க சிறப்பா செயல்பட்டு முன்னுக்கு வர்றதுக்கான சூப்பரான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்போ வெளியுலக வேலைகளை விட்டுட்டு கொஞ்சம் பர்சனல் லைஃப்க்கு வருவோம். குடும்ப உறவுகள் மற்றும் காதல் பத்தி பார்க்கலாம். இங்கதான் உங்களுக்கு ஆழமான உள்மன அமைதியும் முழுமையான நம்பிக்கையும் கிடைக்க போகுது. குடும்பத்துக்குள்ள ஒரு ஆழமான பாசத்தையும் நல்ல மதிப்புகளையும் நீங்க வளர்த்துக்கணும்னா நீங்க பேசுற விதத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இனிமையாகவும் பேசணும், அதே சமயம் தைரியமாகவும் பேசணும். இது ரெண்டும் கலந்த ஒரு பேலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அதுதாங்க உங்க குடும்ப உறுப்பினர்களோட முழுமையான நம்பிக்கையை நீங்க ஜெயிக்கிறதுக்கான மாஸ்டர் கீ. அன்பா பேசுற அதே நேரத்துல அதுல ஒரு உறுதியும் நேர்மையும் இருந்தா உறவுகள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறும்னு நீங்களே பாப்பீங்க. இதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம சுக்கிரன் தாங்க. காதல், கல்யாணம் இதுக்கெல்லாம் காரணமான கிரகமே அவர்தான். அது மட்டும் இல்லாம உங்க ரிஷபராசியோட அதிபதியும் அவர்தானே. இந்த மாசம் சுக்கிரனோட சப்போர்ட் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்க போகுது. உங்களோட காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில ஒரு ஆழமான நல்லிணக்கத்தை உருவாக்குறதுக்கு சுக்கிரன் ஒரு சிறப்பான வழிகாட்டியா செயல்பட போறாரு. சின்ன சின்ன விவாதங்களை தவிர்த்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங்கை உருவாக்குறதுக்கு இந்த கிரகநிலை உங்களுக்கு ரொம்பவே சாதகமா அமையும். அடுத்ததா நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வர்றோம். அதுதான் பொருளாதாரம் மற்றும் ஆரோக்கியம். உங்களோட பௌதிக வசதிகளும் உடல் பலமும் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குங்க. பண விஷயத்துல ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை நீங்க சந்திக்க போறீங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நீங்க சற்றும் எதிர்பார்க்காத புது புது இடங்கள்ல இருந்து பணம் உங்களை தேடி வரும். ஆனா இன்னொரு பக்கம் வந்த பணத்தை உங்களால கொஞ்சம் கூட சேமிக்க முடியாம அப்படியே செலவாயிடுமோங்கிற ஒரு நிலைமையும் இருக்கு. திடீர்னு பணம் வர்ற சந்தோஷமும் இருக்கும், ஆனா அதை தக்க வைக்க முடியலையேங்கிற சவாலும் இருக்கும். அதனால இப்போவே உங்க செலவுகளை திட்டமிட்டு கொஞ்சம் உஷாரா பணத்தை கையாளுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பண விஷயத்துல கொஞ்சம் உஷாரா இருக்கணும்னு சொன்னேன், ஆனா ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கவலையே பட வேண்டாங்க. நிஜமா சொல்றேன், உங்க உடல் நலம் ரொம்பவே பிரமாதமா இருக்க போகுது. அபரிமிதமான தைரியம், அசைக்க முடியாத உறுதி, இதுக்கெல்லாம் மேல உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி கணிசமா அதிகரிக்க போகுது. எந்த ஒரு சவாலையும் ஈஸியா எதிர்கொள்ற அளவுக்கு நீங்க ஆக்டிவாவும் சுறுசுறுப்பாவும் இருப்பீங்க. இதுதான் இந்த மாசம் உங்களோட மிகப்பெரிய பலமே. இப்ப நாம அலசலோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த மாதத்துக்கான பரிகாரம். உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியை இன்னும் அதிகமாக்குறதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஆன்மீக செயல்முறையை பத்தி பார்க்க போறோம். 108 இது சும்மா ஒரு சாதாரண நம்பர் கிடையாதுங்க. அடுத்து நான் சொல்ல போற மந்திரத்தை நீங்க தொடர்ந்து சரியா 108 முறை ஜபிக்கணும். இப்படி செய்யும்போது உங்க மனம் ரொம்பவே ஒருமுகப்பட்டு பிரபஞ்சத்துல இருக்கிற நல்ல எனர்ஜி முழுசும் உங்களை நோக்கி ஈர்க்கப்படும். அந்த பவர்ஃபுல்லான மந்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுதான் ஓம் குருவே நமஹ. உங்களோட அன்றாட வாழ்க்கையில தினமும் இந்த மந்திரத்தை சரியா 108 தடவை மனசார உச்சரிச்சுட்டு வாங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா தெரியலாம், ஆனா இது உங்களோட நேர்மறை ஆற்றலை பல மடங்கு பெருக்கும். உங்க மனத்தெளிவும் அமைதியும் அதிகரிக்கிறது உங்களுக்கே நல்ல ஃபீல் ஆகும். சோ இப்ப நாம ஒரு முக்கியமான கேள்வியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஜூன் மாசம் சுக்கிரன் உங்களுக்கு கொடுக்க போற அந்த சிறப்பான நேர்மறை ஆற்றலை உங்களோட வெற்றிக்கும் சந்தோஷத்துக்கும் முழுமையா பயன்படுத்திக்க தயாரா இருக்கீங்களா?
நாம இப்போ அலசின விஷயங்கள் எல்லாம் வரப்போற வாரங்கள்ல உங்க வாழ்க்கையில எப்படி பிராக்டிக்கலா அப்ளை பண்ண போறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த மாதத்தை உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் மாதமா மாத்துறது உங்க கைகள்ல தாங்க இருக்கு. இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி சுவாரஸ்யமான இன்னொரு விளக்கப்பதிவுல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.